நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லையே. மாம்ச பலவீனத்தையும் இச்சைகளையும் மேற்கொள்ள என்னால் முடியவில்லை. ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? எப்படி ஒரு சிலர் மட்டும் வெற்றியாய் வாழ்கிறார்கள்? என்ன அந்த ரகசியம் என்பதை அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. மத்தேயு 26:41 இயேசு வெற்றியாய் வாழ ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை பல சமயங்களில் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். நானும் கூட இந்த வசனத்தை வாசித்த பொழுது என்ன செய்வது, என் மாம்சம் பலவீனமாக இருக்கிறது என்று கவலைப்பட்டேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை சரியாக வாசி என்று என்னோடு பேசினார். மாம்சம் பலமுள்ளது என்றா எழுதியிருக்கிறது? இல்லையே, அது பலவீனமானது என்றுதானே எழுதியிருக்கிறது. பலவீனமான ஒன்றை நீ எளிதாக மேற்கொள்ள முடியுமே என்றார். ஆம், மாம்சம் பலமானதல்ல, பலவீனமானதுதான். எனவே நிச்சயமாக நாம் அதை மேற்கொள்ள முடியும். அப்படியானால் சீசர்களால் ஏன் மேற்கொள்ள முடியவில்லை? அதற்கான பதில் இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? உற்சாகமுள்ள ஆவிதான். உற்சாகமுள்ள ஆவியால் தான் மாம்ச பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் ஆவியில் சீஷர்கள் பலன் இல்லாமல் இருந்ததினால் அவர்களால் சோதனையை மேற்கொள்ள முடியவில்லை. எந்த பாவ சோதனையும் ஜெயிக்க உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், ஆவியில் உற்சாகம். அதாவது ஆவியில் ஒரு பலன் உங்களுக்கு தேவை. அந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோவின் கீழ்ப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி என்னுடைய யூடியூப் சேனலில் முழு வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டிலும் அந்த லிங்க் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் பார்க்க முடியும்.